want to thank God for giving us one more opportunity to gather in this place. இந்த இடத்திலே நாம் திரும்பவுமாக கூடும்படி தேவன் நமக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். You might have heard many times through Brother Zach, church is not a building. ஜாக் அவர்கள் மூலமாக நீங்கள் அநேக முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள், சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல. It's not a physical place. இது ஒரு சரீர பிரகாரமான ஒரு இடம் அல்ல. You all know how from 2010 onwards you have been moving from one place to another. 2010 ஆண்டிலிருந்து நாம் சபை கூடி வருகிற இடம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடமாக நாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். This is the fourth place. இது நாம் கூடி வருகிற 4வது இடம். But this building is not a church. ஆனால் இந்த கட்டடம் சபை அல்ல. Church is not a building. சபை ஒரு கட்டடம் அல்ல. Had it been so, அது ஒரு கட்டடமாக இருந்திருக்குமானால் the Lord would have given us a place. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு இடத்தை நமக்கு கொடுத்திருந்திருப்பார். Long before we started praying. ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே, எத்தனையோ காலத்துக்கு முன்பதாகவே அவர் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருப்பார். We have been praying for a place for us to gather. நாம் கூடி வரும்படியாக ஒரு இடத்தை தேவன் நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். And we will continue to pray for it. நாம் தொடர்ந்து அதற்காக நாம் ஜெபிப்போம். Until the Lord in His mercy allow us, give us a place. தேவன் தம்முடைய இரக்கத்திலே நமக்கு ஒரு இடம் கொடுக்கும் வரைக்கும் நாம் அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருவோம். But the Lord, He asked me one thing. ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்டார். I felt the Lord asking me this. ஆண்டவர் என்னை பார்த்து இப்படி கேட்பதாக நான் உணர்ந்தேன். What is the most important thing you want for the church? சபைக்கென்று நீ விரும்புகிற மிக முக்கியமான காரியம் என்ன? We all know what the Lord prayed in John 17. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு ஜெபித்த ஜெபத்தை நாம் அறிந்திருக்கிறோம். He prayed for the church also. அவர் சபைக்காகவும் ஜெபித்தார். The Lord said, verse 20, I do not ask on behalf of these alone, but for those who believe in me through their word. 20ஆம் வசனத்திலே, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். So in this prayer I learned one thing. இந்த ஜெபத்திலே நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். The Lord prayed for many things. ஆண்டவர் அநேக காரியங்களுக்காக ஜெபித்தார். He knew there will be on the day of Pentecost, and after that there will be thousands of people being saved, and the Lord knew that they would need a place to gather. பெந்தேகோஸ்தே நாளில் நின்று அநேகர், அதற்கு பிறகும் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் கூடி வரும்படி அவர்களுக்கு ஒரு ஸ்தலம் தேவைப்படும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். But I know the Lord in His wisdom, He did not pray for that. உங்களுக்கு தெரியுமா, தேவன் ஆண்டவர் தம்முடைய ஞானத்தினாலே அப்படியே ஒரு சரீரப்பிரகாரமாக கூடி வருகிற அந்த ஸ்தலத்துக்காக அவர் ஜெபிக்கவில்லை. He did not pray for any of the physical needs the church would need after the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு சபைக்கென்று தேவைப்படுகிற அநேக சரீரப்பிரகாரமான காரியங்கள், அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் ஜெபிக்கவே இல்லை. But there was one thing He was most concerned. ஒரு காரியத்தை குறித்து அவர் மிக அதிகமாய் கரிசனைப்பட்டார். He was concerned. If you read that prayer, you'll know many times the Lord will pray to the Father, I pray that they will be united. இந்த ஜெபத்தை இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக இடங்களிலே அநேக சமயத்திலே ஆண்டவர், பிதாவே இவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்தார். They will be one like you and I are one. நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தார். And he prayed that all of us who are sitting here
will sit with him and see his glory. இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் அனைவரும் அவரோடு கூட உட்கார்ந்து அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் ஜெபித்தார். We read that in verse 24. 24ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். That was the burden in God's heart. அதுதான் தேவனுடைய இருதயத்திலே இருந்த அந்த பாரம். And I realized that it was his burden even today. இன்றைக்கும் அதுதான் அவருடைய பாரமாய் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். More than any other needs or anything that we need, that we become one as a body is what the Lord wants. நமக்கு தேவைப்படுகிற வேறு எந்த தேவையை காட்டிலும் நாம் ஒன்றாயிருந்து அவருடைய சரீரத்திலே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். I believe it is purity, unity and love for each other. பரிசுத்தம், ஐக்கியம், ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கிற அன்பு, இதை தேவன் விரும்புகிறார். These are the most important thing needed for the church. ஒரு சபைக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான காரியங்கள் இவைகள். And we should also be praying for this thing, for these three things: unity, purity, unity and love for one another, more than we pray for a place of our own. நமக்கென்று கூடி வரும்படியாக நமக்கு சொந்தமாக ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதை காட்டிலும் நாமும் இந்த மூன்று காரியங்களுக்காக, பரிசுத்தம், ஐக்கியம், ஒருவர் மீது ஒருவர் கொள்ளுகிற அன்பு, இவைகளுக்காக நாமும் ஜெபிக்க வேண்டும். That we are a church is not known by the building or the place where we gather. நாம் ஒரு சபையா இருக்கிறோம் என்பது நாம் எந்த இடத்திலே ஒரு இடத்திலே கூடி வருகிறோம் என்பதை வைத்து அடையாளப்படுகிறது இல்லை. But our Lord said in John chapter 13 verse 35, ஆனால் நம்முடைய ஆண்டவர் யோவான் 13:35 இப்படி சொன்னார், that all men will know that you are my disciples, that is, all men will know that you are my church, not by the building or by the place of our gathering, but if you love one another as he loved us. If you combine 34 and 35, that is the conclusion. That is what the Lord is saying. 34ஆம் வசனம் 35ஆம் வசனம் இது இரண்டையும் சேர்த்து நாம் பொருள்படுத்தினால் நாம் கூடி வருகிற இடம் அல்லது மற்ற காரியங்களை குறித்து வைத்து நம்மை அவருடைய சபையாக, அவருடைய சீஷர்களாக இந்த உலகம் அறிந்து கொள்ளாது. ஆனால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறதுனாலே நாம் அவருடைய சீஷர்கள், அவருடைய சபை என்று நாம் அறிந்து கொள்ளப்படுவோம். Let us realize that, brothers and sisters. இதை நாம் உணர்ந்து கொள்வோம் சகோதர சகோதரிகளே. Purity, unity and love for one another. Let these three things be on the top of our prayer. நம்முடைய அந்த முன்னுரிமை வரிசையிலே முதலாவது இருக்க வேண்டிய காரியம் பரிசுத்தம், ஐக்கியம், ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு. Purity in our personal life, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம், in our secret life, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே, and unity in our homes, நம்முடைய வீடுகளிலே இருக்கிற ஒருமைப்பாடு, and among the brothers and sisters in the church, சபையிலே சகோதர சகோதரிகள் மத்தியிலே காணப்பட வேண்டிய ஒருமைப்பாடு, and the love for one another in our family and in the church. குடும்பத்திலும் சபையிலும் ஒருவரில் ஒருவர் கொள்ளுகிற அன்பு. If we do not have purity in our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாவிட்டால், and unity and love in our families and in the church, நம்முடைய குடும்பங்களிலும் சபையிலும் ஐக்கியமும் ஒருவர் மேல் ஒருவர் வைக்கிற அன்பும் இல்லாதிருக்குமானால், but even if you own a building, நமக்கு ஒரு சொந்த கட்டடம் இருந்தாலும் கூட, we may not be a church in the Lord's eye. அது தேவனுடைய பார்வையிலே ஒரு சபையாய் இருக்காது. So let us put first things first. ஆகவே முதலாவது இருக்க வேண்டிய காரியங்களை நாம் முதலாவது வைப்போம். Yeah, in the Lord's prayer we know the order of the prayer, the pattern of the prayer in our Lord's prayer. ஆண்டவர் நமக்கு கற்பித்த அந்த ஜெபத்திலே அதனுடைய மாதிரியை நாம் பார்க்கிறோம். He asked us to pray for earthly needs. Give us this day our daily bread. இந்த நாளுக்குரிய அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி
பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்கும்படியும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். But that was not the first thing the Lord asked us to pray for. ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களில் முதலாவது காரியம் அது அல்ல. It is for the Father's name, concern for the Father's name. பிதாவுடைய நாமத்தை குறித்த கரிசனை தான் முதலாவது வருகிறது. It's for the glory of his name. பிதாவுடைய நாமத்தின் மகிமை முதலாவது வர வேண்டும். That is, it is for his kingdom. அவருடைய ராஜ்யம் And for his will. அவருடைய சித்தம். That should take the first place in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான் முதலாவது இடத்தை பிடிக்க வேண்டும். So if we seek purity, unity and love for one another among the brothers and sisters in the church and in our families, well, the Lord will give us a place also. நம்முடைய குடும்பங்களிலும் சபையிலும் நாம் பரிசுத்தத்தையும் ஐக்கியத்தையும் ஒருவர் மீது ஒருவர் வைக்கிற அன்பையும் நாம் நாடுவோமானால் அது இருக்குமானால் தேவன் நம்மிலே அவர் பிரியப்படுவார். Yeah, if you seek those things, அந்த காரியங்களை நீங்கள் தேடுவீர்களானால் his name will be hallowed. அவருடைய நாமம் பரிசுத்தப்படும். His kingdom will come. அவருடைய ராஜ்யம் வரும். And his will shall be done among us. நம்முடைய மத்தியிலே அவருடைய சித்தம் செய்யப்படும். I know we are all praying for a place. நாம் ஒரு இடத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். So let's continue to pray. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். Putting first things first. ஆனால் இந்த காரியங்களுக்காக நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும். For purity, unity and love for each other. பரிசுத்தம், ஐக்கியம், ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்க வேண்டிய அன்பு. Oh, how much we need the power of the Holy Spirit to live such a life. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எவ்வளவாய் தேவைப்படுகிறது. So let us be filled in the Holy Spirit. Let us seek the Lord to be filled in the Holy Spirit every day of our life. நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு நாம் அவரிடத்திலே நாம் தேடுவோம். Cleansing ourselves of all the filth in our flesh and spirit. நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நாம் கழுவி சுத்திகரித்து நாம் தேவனிடத்திலே சேருவோம். And avoiding all the frictions, in our families, but keeping the unity at home. நம்முடைய வீடுகளிலே காணப்படுகிற எல்லா உரசல்களையும் நாம் களைந்துவிட்டு ஆவியின் ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்வோம். And keeping the love for each other in our family and in the church. நம்முடைய குடும்பங்களிலும் சபையிலும் ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்வோம். I want to show you a wonderful promise in Isaiah 58. ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to share what the Lord spoke to my heart last week. கடந்த வாரத்திலே தேவன் என்னுடைய இதயத்துக்கு பேசின காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். This is a wonderful promise in chapter 58 verse 14. 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். It says, you will take delight in the Lord. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். Do we take delight in the Lord? நாம் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறோமா? Do we take delight in his presence? அவருடைய சமூகத்திலே நாம் சந்தோஷம் அடைகிறோமா? Is meditating the scriptures and praying to the Lord, is it a delight for us? வேத வாக்கியங்களை தியானிப்பதும் அவரிடத்திலே ஜெபிப்பதும் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியான காரியமா இருக்கிறதா? Like Mary sat at the feet of the Lord. மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தது போல do we delight, do we love to sit at the feet of the Lord? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பதை நாம் சந்தோஷமாய் நாம் அதை செய்கிறோமா, வாஞ்சிக்கிறோமா? I'm not don't condemn yourself. You do not have time to sit for a long time, for half an hour, 1 hour. அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அப்படி நீண்ட நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க முடியாதபடி உங்களுக்கு நேரம் இல்லாதிருக்குமானால் உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துக் கொள்ள தேவையில்லை. But in our heart do we sit before him? ஆனால் நம்முடைய when there is a small time, ஒரு சிறு நேரம் நமக்கு கிடைக்கும் பொழுது அவருக்கு முன்பதாக அமைதியாக அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க முடியும். To hear what he says to us. அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை கேட்கும்படிக்கு நாம் அப்படி அமைதலாக இருக்க முடியும். It's not the amount of time but the quality of time. நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதல்ல,
எவ்வளவு தரமான நேரத்தை அவரிடத்தில் செலவிடுகிறோம் என்பதுதான். But if you are not delighting, if you do not have any delight to sit with the Lord, ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே அமருவதற்கு நாம் சந்தோஷமா இல்லை என்றால், well, there is something basically wrong. அடிப்படையிலே ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். And let us ask ourselves, are we coming to the church with a delight in our heart? நம்முடைய இருதயத்திலே ஒரு மன மகிழ்ச்சியோடு நாம் சபைக்கு வருகிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். With the delight as to what the Lord has for the church to say to the church. ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கிறதற்கு நாம் சந்தோஷமா இருக்கிறோமா? And to have the delight that I'll go with my brothers and sisters and praise the Lord. என்னுடைய சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நான் கர்த்தரை நான் துதிக்க போகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாய் வருகிறீர்களா? Psalmist said, சங்கீதக்காரன் இப்படியா சொன்னார், I was glad when they said unto me, let's go into the temple of God. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்கிறார். Hey, it was a delight for him. அவருக்கு அது ஒரு மனமகிழ்ச்சியா இருந்தது. Or just we coming here to ease our conscience or to avoid being inquired by other brothers and sisters in the church? நாம் சபைக்கு வருவது ஏதோ நம்முடைய மனசாட்சியை நீவி விட்டுக் கொள்வதற்காக அல்லது ஏன் சபைக்கு வரவில்லை என்று மற்ற சகோதர சகோதரிகள் கேட்பார்களோ என்பதற்காக நாம் வருகிறோமா? I know human nature will always delight in something. மனித இயல்பு ஏதோ ஒரு காரியத்திலே அது சந்தோஷம் அடையும். Yeah, there are many things in this world that can make a person to get delight. அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே ஒரு மனுஷனை சந்தோஷமடைய செய்யும். Temporary things. அது தற்காலிகமாக temporary things can delight us. இந்த பூமிக்குரிய காரியங்கள் நம்மை சந்தோஷிப்பிக்க முடியும். Yeah, people go to cinema, they watch a lot of TV serials because they watch cricket matches because it delights them. ஜனங்கள் சினிமாவுக்கு போகிறார்கள், வீட்டிலே டிவி சீரியல்ஸ் பார்க்கிறார்கள், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிறார்கள். இதிலெல்லாம் ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. But why is the presence of Lord is not a delight? ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் ஏன் நமக்கு சந்தோஷமா இல்லை? Why is there is no delight in meditating on the scriptures? வேத வாக்கியங்களை தியானிப்பதிலே ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லை? But there are some good things also in us. ஆனால் நம்மிலே சில நல்ல காரியங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. We delight in sacrificing our time and energy for the church. சபைக்கென்று நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் நாம் தியாகம் செய்ய நாம் சந்தோஷம் அடைகிறோம். We delight in sacrificing our money. நம்முடைய பணத்தை தியாகமாய் கொடுப்பதற்கு நாம் சந்தோஷம் அடைகிறோம். But the psalmist said in Psalm 51, நான் சங்கீதம் 51லே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். Psalm 51 verse 16. 51ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். He says, what does not delight the Lord? ஆண்டவருக்கு பிரியமா இல்லாத காரியங்கள் என்ன என்று இதை சொல்கிறார். Verse 16. 16ஆம் வசனம். You do not delight in sacrifice. பலியை நீர் விரும்புகிறதில்லை. But we delight in sacrificing our time and energy and money to the Lord, to the church. ஆனால் நாம் நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் பணத்தையும் சபைக்கென்று தேவனுக்கென்று பலியாக தியாகமாக செலுத்துவதிலே நாம் விருப்பம் அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். But this man in the Old Testament, he understood, he realized that God is not delighted with his sacrifices. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த இந்த மனுஷன் தேவன் இப்படிப்பட்ட பலிகளிலே தியாகமாய் செய்கிற காரியங்களிலே பிரியமாய் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டிருந்தார். He said, you are not pleased with the burnt offering. தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல என்று சொல்லுகிறார். He knew what is his delight. தேவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷம் கொடுப்பது என்ன என்பதை தாவீது அறிந்திருந்தார். David knew what is his delight. அவருடைய தாவீது அவருக்கு என்ன பிரியமாய் இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். மனமகிழ்ச்சியாக இருந்தார். Now we read in Psalm 27. சங்கீதம் 27லே நாம் வாசிக்கிறோம். He says what delights him. அவருக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது என்ன என்பதை அங்கே சொல்லுகிறார்.
There's one thing he asked. ஒன்றை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். One thing I have asked from the Lord that I shall seek. உமது முகத்தை தேடுவேன் என்று உம்மிடத்திலே நான் சொன்னேன். No, one thing, verse 4. 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். That I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to meditate in his temple. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். Verse 8, when you said, seek my face, my heart said to you, your face, O Lord, I shall seek. 8ஆம் வசனத்திலே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. So let us examine ourselves, my dear brothers and sisters. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. Why our heart is not delighting in him? ஏன் நம்முடைய இருதயம் ஆண்டவரிலே மனமகிழ்ச்சியா இல்லை? Why we are not able to live a higher life? ஏன் ஒரு மேலான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியவில்லை? You know, there are 3 promises in Isaiah chapter 58 verse 14. ஏசாயா 58:14 3 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. First thing, you will take delight in the Lord. முதலாவது, நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பீர்கள். My delight will be the Lord. நம்முடைய மனமகிழ்ச்சி ஆண்டவராய் இருப்பார். Second thing, இரண்டாவது காரியம், I will make you ride on the heights of the earth. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். Not physically, in a spiritual sense, the Lord will help us to live a higher life. இது பூமிக்குரிய காரியத்திலே அல்ல, ஆவிக்குரிய விதத்திலே ஆண்டவர் நாம் ஒரு மேலான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ ஒரு உதவி செய்வார். Not an earth-bound life, but a heaven-bound life. ஒரு பூமியின் மீதே சார்ந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, பரலோகத்தை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. You know, in the Tamil translation it says very beautifully. தமிழ் மொழிபெயர்ப்பிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. In English it says, you know, you will ride on the heights of the earth. பூமியினுடைய உயர்தலங்களிலே ஏறி போக பண்ணுவேன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே போட்டிருக்கிறது. But I think in Tamil it says dwell in the higher place. ஆனால் தமிழிலே உயர்ந்த இடங்களிலே உன்னை வாசம் பண்ணும்படி ஏறி இருக்கும்படி என்று ஏறி இருக்கும்படி that you will go up and live there. அங்கே மேலே சென்று அங்கே நாம் தங்கி இருக்கும்படி செய்வார். And in the third promise is, மூன்றாவது வாக்குத்தத்தம், I'll feed you with the heritage of Jacob your father. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். 3 wonderful promise. 3 அற்புதமான வாக்குத்தத்தங்கள். It says you will take delight in the Lord. The Lord is the mouth of it says at the end, the mouth of the Lord has spoken. அந்த வசனத்தின் கடைசியிலே கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லுகிறது. That means the Lord is telling to each one of us that we will take delight in the Lord. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவரே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ என்னிலே மனமகிழ்ச்சியா இருப்பாய் என்று சொல்லுகிறார். Isn't it a wonderful promise? இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இல்லையா? Not delighted by any of the earthly things, but delight in the Lord. பூமியிலுக்குரிய ஏதோ ஒரு காரியங்களிலே மனமகிழ்ச்சியா இராதபடி கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருப்பது. And to live a higher life always. எப்பொழுதுமே ஒரு மேலான வாழ்க்கையை வாழ்வது. The Lord said, I will make you. நான் உன்னை அவிதமாய் வாழச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will make you to ride, to live a life on the higher place. அந்த மேலான இடங்களிலே ஏறி இருக்கும்படி நான் உன்னை அப்படி செய்வேன். It's a wonderful promise. இந்த அற்புதமான வாக்குத்தத்தம். And the third thing, மூன்றாவது காரியம், feed you the heritage of Jacob. உன்னை உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். What is the heritage of Jacob? யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன? It's not the earthly blessings that he received. யாக்கோபு பெற்றுக்கொண்ட அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல. Yeah, that even heathen people also have. புறஜாதி ஜனங்களும் கூட பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். What is the heritage of Jacob? The Lord wants to feed me with. யாக்கோபுடைய சுதந்திரம் வைத்து என்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறாரே, அது என்ன? What was the blessing he received at the end of his life? தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? What sort of spirit he had? அவனுக்கு என்ன விதமான ஆவி இருந்தது?
Let's turn to Genesis chapter 32. யாக்கோபு 32 ஆதியாகமம் 32 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். I'm just giving you some hints here and there. இங்கும் அங்குமாக ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Please take time to meditate on and claim these promises. நேரம் எடுத்து தியானித்து இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உரிமை கோரிக்கொள்ளுங்கள். Let's all possess, allow the Lord to feed us with the heritage of Jacob. நாம் எல்லாருமே ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே என்னை போஷியும் என்று அவரிடத்திலே நாம் கேட்போம். So what is the heritage of Jacob? யாக்கோபுடைய அந்த சுதந்திரம் என்ன? Chapter 32. ஆதியாகமம் 32 அதிகாரம். I want to show show three things. மூன்று காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 32 verse 10. 32 அதிகாரம் 10ஆம் வசனம். The first heritage is to have the Spirit. Lord, I am not worthy, I am unworthy. முதலாவது அந்த சுதந்திரத்திலே முதலாவது காரியம், ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல என்கிற ஆவி. What a beautiful spirit that is. என்ன ஒரு அழகான ஒரு ஆவி பாருங்கள் அது. I am unworthy of all the loving kindnesses and all the faithfulness which you have shown to your servant. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. To have that spirit, my dear brothers and sisters. இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம் எனக்கு அருமை சகோதர சகோதரிகளே. The Lord wants us to give that spirit, want us to be in that place. அந்த ஸ்தானத்திலே நாம் இருக்கும்படி, அந்த ஆவியை நமக்கு கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். Lord, I am not worthy. ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல. Second, இரண்டாவது காரியம், to have the second heritage, as I see, as the Lord, I saw, is the spirit of brokenness. யாக்கோபுடைய சுதந்திரத்திலே இந்த இரண்டாவது சுதந்திரம் வேதத்திலே நான் பார்த்தது அந்த நொறுங்கின ஆவி. We all know in the same chapter that towards the end we know how he was left alone. அந்த அதிகாரத்தினுடைய கடைசியிலே எப்படி யாக்கோபு தனித்து விடப்பட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And he was wrestling with God. தேவனோடு அவன் போராடினான். Verse 24. 24ஆம் வசனம். And finally the Lord touched the socket of his thigh and it was dislocated. கடைசியிலே அவனுடைய தொடைச்சந்தை ஆண்டவர் தொட்டார், அதனாலே அவன் தொடைச்சந்து சுளுக்கிற்று. He was a broken person. அவன் ஒரு நொறுங்கின உடைந்த மனுஷன். He went limping. அவன் நொண்டி அவன் நடந்தான். Verse 31. 31ஆம் வசனம். The second part it says he was limping on his thigh. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He lost all of that nature that he had earlier. அதற்கு முன்னதாக அவன் கொண்டிருந்த எல்லா அந்த சுபாவத்தை அவன் இழந்து விட்டான். He left it to God. தேவனிடத்திலே எல்லா காரியங்களையும் விட்டு விட்டான். He allowed himself to be defeated by God. தேவனால் தோற்கடிக்கப்படும்படி ஜெயிக்கப்படும்படி விட்டு கொடுத்து விட்டான். And he sought the blessing of the Lord. அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டான். Not physical blessings, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, spiritual blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். And it says the sun rose upon him. சூரியன் உதயமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The spirit of brokenness, to have the spirit of brokenness all our life. நம்முடைய வாழ்வின் கடைசி பரியந்தம் வாழ்நாள் எல்லாம் இந்த நொறுங்குண்ட ஆவி நாம் கொண்டிருப்போம். That was the heritage of Jacob. அதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். He was a broken person always after that. அதற்கு பிறகு யாக்கோபு எப்பொழுதுமே ஒரு நொறுங்கின மனுஷனாய் உடைந்த மனுஷனாய் இருந்தார். And another wonderful heritage is, இன்னும் ஒரு அற்புதமான சுதந்திரம் என்னவென்றால், we read that in Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். Hebrews 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், I think verse 21. 21ஆம் வசனம். Hebrews 11:21. எபிரேயர் 11:21. This is a heritage of Jacob. இதுவும் யாக்கோபுடைய சுதந்திரமாக இருக்கிறது.
as he was dying, by faith Jacob, as he was dying, he blessed and worshipped. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து அவன் தொழுது கொண்டான். Two things. ரெண்டு As he was காரியம். dying, as he was dying, he did two things. மரண காலத்திலே யாக்கோபு ரெண்டு காரியத்தை செய்தான். He blessed others மற்றவர்களை ஆசீர்வதித்தான். and he worshipped God. தேவனை தொழுது கொண்டான். How he worshipped God? அவன் எப்படி தேவனை தொழுது கொண்டான்? As a broken person, ஒரு நொறுங்கின மனுஷனாக, having the spirit of unworthiness, நான் பாத்திரன் அல்ல என்ற ஆவியை உடைய ஒரு நபராக, leaning not on his crooked mind which he lost long time back, but leaning on the top of his staff. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னதாக தான் நம்பியிருந்த தன்னுடைய சிந்தை அந்த ஞானத்தை புத்தியின் மேல் அல்லாதபடிக்கு தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். I realized one thing, this man, after being broken by God, நான் ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டேன். இந்த மனுஷன் தேவனால் உடைக்கப்பட்ட பிறகு, the Lord dislocated the thigh bone. அவனுடைய தொடைச்சந்தை ஆண்டவர் தொட்ட பிறகு, He dislocated the thigh bone. அந்த தொடைச்சந்தை சுளுக்கின பிறகு, He after that not even once asked the Lord to heal it. ஒரு முறை கூட ஆண்டவரே என்னுடைய இந்த சரீர பலவீனத்தை சுஸ்தப்படுத்தும் என்று அவன் கேட்கவே இல்லை. Till the end of his life, தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம், even when he was dying, he was leaning on the top of his staff. அவன் மரிக்கும் பொழுது அதனுடைய கோலின் முனையிலே சாய்ந்து தேவனை தொழுது கொண்டான். He never wanted to forget that experience that he had. அவனுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது என்று எண்ணினான். He never wanted to forget the place where the Lord touched him. ஆண்டவர் அவனை தொட்ட அந்த இடத்தை ஒருபோதும் அவன் மறக்க விரும்பவில்லை. Never wanted to forget the place the Lord broke him. ஆண்டவர் அவனை நொறுக்கி உடைத்த அந்த இடத்தை அவன் ஒருபோதும் மறந்துவிட விரும்பவில்லை. And he remained in that place till the end of his life. தன்னுடைய ஜீவியத்தின் முடிவு பரியந்தம் அதை அவன் அந்த ஸ்தானத்திலே அவன் நிலைத்திருந்தான். And that was his delight. அது அவனுடைய மனமகிழ்ச்சியா இருந்தது. And that it was that delight that made him to be a worshipper till the end of his life. அந்த மனமகிழ்ச்சி தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் அவனை What a death he died. எவ்விதமான ஒரு மரணத்தை அவன் சந்தித்தான் பாருங்கள். Blessing others and worshiping God. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதும் தேவனை ஆராதிக்கிறதுமான ஒரு வாழ்க்கை. This is a man who started very badly. இந்த மனுஷன் மிக மோசமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த மனுஷன். Such a selfish person. அவ்வளவு சுயநலம் பொருந்தின மனுஷன். Such a crooked man. மிகவும் மாறுபாடு உள்ள ஒரு மனுஷன். But ஆனால் the end is he was dying as a worshipper. முடிவிலே அவன் மரிக்கும் பொழுது ஒரு ஆராதனைக்காரனாக அவர் மரித்தான், தொழுது கொள்கிறவனாக மரித்தான். Blessing others. மற்றவர்களை ஆசீர்வதித்தான். That is the heritage of Jacob. அதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். The Lord said, I will feed you with the heritage of Jacob. ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உன்னை நான் போஷிப்பேன். Why is there no delight in the Lord? ஏன் நமக்கு ஆண்டவர் பேரிலே மனமகிழ்ச்சி இல்லை? Why Lord's presence is not a delight to us? நமக்கு ஏன் தேவனுடைய பிரசன்னம் மனமகிழ்ச்சியா இல்லை? Why am I not living a higher life? நான் ஏன் ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை வாழாதிருக்கிறேன்? Why I am not fed by the Lord with the heritage of Jacob? ஏன் நான் யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே ஆண்டவரால் போஷிக்கப்படாதிருக்கிறேன்? We all know for every promise as a condition before that. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள், எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது என்று. Yeah, that is the reason the Lord mentioned in verse 13. 13ஆம் வசனத்திலே அந்த காரணத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். He says the condition for having these three blessings in verse 14. 14ஆம் வசனத்திலே காணப்படுகிற இந்த மூன்று ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியதற்கான நிபந்தனைகளை ஆண்டவர் 13லே சொல்லுகிறார். To be delighted in the Lord, ஆண்டவரிலே மனமகிழ்ச்சியா இருப்பதும், to ride on the heights of the earth, பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி வாசம் பண்ணுவதும், and to be fed with the heritage of Jacob. யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் போஷிக்கப்படுவதும். Verse 13. 13ஆம் வசனம். It is because of the Sabbath. Okay, this word says what true Sabbath is. இந்த வசனம்
மெய்யான ஓய்வு நாள் என்றால் என்ன என்று சொல்கிறது. What will give a true rest to our heart? நம்முடைய இருதயங்களுக்கு எது மெய்யான இளைப்பாறுதலை கொடுக்கும்? There are three conditions here. மூன்று நிபந்தனைகள் அங்கே இருக்கின்றன. You turn your foot from doing your own pleasure. உன் காலை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. That is the first condition. அதுதான் முதலாவது நிபந்தனை. Turning my foot from doing my own pleasure. எனக்கு இஷ்டமானதை எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காரியங்களை நான் செய்யாதபடிக்கு என் காலை விலக்கி. And in the same verse it also says at the back, it says desisting from seeking your own pleasure. அந்த வசனத்துடைய பிற்பகுதியிலே உன் சொந்த பேச்சை பேசாமல் உன்னுடைய seeking your own pleasure again. உன்னுடைய இஷ்டமானதை நீ செய்யாமலும் doing your own pleasure and seeking your own pleasure. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் இஷ்டமானதை நாடாதபடிக்கு. Yeah, we all have that temptation. நம்ம எல்லாருக்குமே இந்த சோதனை இருக்கிறது. Young people, வாலிப சகோதர சகோதரிகள், have much more temptation. உங்களுக்கு அதிகமான சோதனை இருக்கிறது. To do your own pleasure. உங்களுக்கு இஷ்டமானதை உங்களுக்கு சந்தோஷமானதை செய்யும்படியான சோதனை. To do what will give you a temporal pleasure. ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு சோதனை இருக்கிறது. Seeking your own pleasure. உங்களுடைய சொந்த சந்தோஷத்தை தேடுவது. And the second thing, இரண்டாவது காரியம், desisting from your own ways. உங்களுடைய சொந்த வழிகளின்படி நடவாமலும். Desisting from your own ways. உன் சொந்த வழிகளின்படி நடவாமல் காலை விலக்குவது. And the third thing, மூன்றாவது காரியம், speaking your own word. உங்களுடைய சொந்த பேச்சை பேசாமல் இருப்பது. In a nutshell, what the Lord said in Luke 9:23. முத்தாய்ப்பாக ஆண்டவர் லூக்கா 9:23 சொன்ன காரியங்கள் that was told in the Old Testament itself. இங்கே பழைய ஏற்பாட்டிலேயே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. If anyone wants to follow me, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், let him deny himself and take up the cross and follow me. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னார். Yes, not turning our foot from doing our own pleasure. நம்முடைய சொந்த விருப்பத்தை செய்யாதபடிக்கு நம்முடைய கால்களை விலக்குவது. Desisting from our own ways. நம்முடைய சொந்த வழிகளின்படி நடவாதபடி, denying our will. நம்முடைய சுயசித்தத்தை வெறுப்பது. And desisting from seeking our own pleasure. நம்முடைய சொந்த சந்தோஷத்தை செய்யாதபடி நாடாதபடி இருப்பது. The Lord also mentioned about speaking our own word. நம்முடைய சொந்த பேச்சை பேசாமல் இருப்பதை குறித்தும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். We all have done all these things. நீங்கள் எல்லாரும் இந்த காரியம் எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர்கள். We all have done that. நாம் எல்லாருமே இதை செய்திருக்கிறோம். In an argument at home, வீட்டிலே ஒரு வாக்குவாதம் வரும்பொழுது, or in the office, அல்லது அலுவலகத்திலே, we would have spoken our own words. நீங்கள் உங்களுடைய சொந்த பேச்சை பேசியிருப்பீர்கள். We would have spoken our own words. நாம் நம்முடைய சொந்த பேச்சை பேசியிருப்போம். But how do we feel after that? ஆனால் அதற்கு பிறகு நாம் எப்படி உணர்வோம்? Especially at home. குறிப்பாக வீட்டிலே. Do you feel God's presence after that, or we don't feel God's presence? அப்படி நாம் சொந்த பேச்சை பேசி முடித்த பிறகு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோமா? Or we don't feel the God's presence? அல்லது தேவனுடைய பிரசன்னம் இல்லாதிருப்பதை நாம் பார்க்கிறோமா? That will tell us whether we are speaking our own words or not. அது நாம் சொந்த பேச்சை பேசுகிறோமா இல்லையா என்பதை காட்டிவிடும். Our own ways, our own pleasure, our own words. நம்முடைய சொந்த வழிகள், நம்முடைய சொந்த சந்தோஷங்கள், நம்முடைய சொந்த பேச்சு. These three things will pull us down from living a higher life. இந்த மூன்று காரியங்கள் நாம் மேலான இடத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கையை கூடாதபடிக்கு நம்மை கீழே இழுத்து விடும். Yeah, especially in our families, the word that we speak. குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் பேசுகிற வார்த்தைகள். Could that be one of the reason why we do not have the delight in the Lord? ஆண்டவரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாய் இல்லாததற்கு அது ஒரு காரணமாக இருக்குமோ? Could that be a reason why we are not living a higher life?
நாம் மேலான வாழ்க்கை வாழாதிருப்பதற்கு இது ஒரு காரணமாய் இருக்குமோ? Could that be a reason why we could not be fed by the Lord with the heritage of Jacob? யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே தேவன் நம்மை போஷிக்க கூடாதபடிக்கு இது ஒரு காரணமாய் இருக்குமா? The blessings the Lord said in verse 14, they are all eternal blessings. 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நித்திய ஆசீர்வாதங்கள். Yeah, that will be true of heaven. அது பரலோகத்திலே இது உண்மையா இருக்கும். These are heavenly blessings. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். In the heaven we all will delight in the Lord. பரலோகத்திலே நாம் எல்லோருமே ஆண்டவரிலே மனமகிழ்ச்சியா இருப்போம். Yeah, we will be riding, we will be staying there, dwelling in the high places of the earth. பூமியினுடைய உயர்ந்த ஸ்தலத்திலே அங்கே நாம் வாசமா இருப்போம். Far above the earth. பூமி விட்டு வெகு தூரத்திலே நாம் இருப்போம். And we will have the spirit of worship. அப்பொழுது in heaven. பரலோகத்திலே தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆவியை கொண்டிருப்போம். What the Lord says to the people of Israel is, this is the true rest, this is the true Sabbath. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், இதுதான் மெய்யான ஓய்வு நாள் என்று சொல்கிறார். That is the true rest to our own soul. நம்முடைய சொந்த ஆத்துமாக்களுக்கு இதுதான் மெய்யான இளைப்பாறுதல் என்று சொன்னார். Yes, brothers and sisters, let us claim the promise in 14, obeying verse 13. ஆம் சகோதர சகோதரிகளே, 14ஆம் வசனத்திலே இருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு 13லே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றுவோம். Not only for our personal life, but even as a church. ஒரு தனி நபருக்கு மாத்திரமல்ல, ஒரு சபையாகவும் கூட இது செய்ய வேண்டும். So let us seek God for purity, unity and love for one another. ஆகவே நாம் பரிசுத்தத்தையும் ஐக்கியத்தையும் ஒருவர் மீது ஒருவர் கொள்ளுகிற அன்பையும் நாம் தேவனிடத்திலே தேடுவோம். And we need the power of the Holy Spirit. அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. Oh brothers and sisters, we often heard that the need for the baptism of the Holy Spirit. சகோதர சகோதரர்களே, நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் தேவை அதிகமாக இருக்கிறது என்று நாம் அடிக்கடி கேட்கிறோம். Let it not become a casual thing for us. நமக்கு இது ஏதோ ஒரு சாதாரணமாய் சொல்லுகிற நடக்கிற காரியமாய் இருந்து விட வேண்டாம். This is what the church will always, people in the church will always speak. சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதுமே இதைத்தான் சொல்லுவார்கள், பேசுவார்கள் என்று நாம் நினைத்து சாதாரணமாய் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். It's not an option, my dear brothers and sisters. இது நமக்கு ஏதோ வேண்டுமானால் செய்யலாம் என்கிற ஒரு காரியம் அல்ல சகோதர சகோதரிகளே. It's a necessity. இது நமக்கு ஒரு அவசியமான காரியம். It's through the power of the Holy Spirit that we can seek for purity, unity and love for one another. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் மாத்திரமே நாம் பரிசுத்தத்தையும் ஐக்கியத்தையும் ஒருவர் மீது ஒருவர் கொள்ளுகிற அன்பையும் நாம் தேட முடியும். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.